வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிகரம் தொட்ட சினிமாவில் நாம பார்க்க போகின்ற திரைப்படம் என்னன்னு பாத்தீங்கன்னா விவசாயி. விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் விவசாயி. இந்த படத்தை எம்.ஏ. திருமுகம் அவர்கள் இயக்கியிருப்பார்கள். எம்.எம்.ஏ. சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்கள் தேவர் பிலிம்ஸ் மூலமாக தயாரித்திருப்பார்கள். இந்த படத்துல எம்ஜிஆர், கே.ஆர். விஜயா, நாகேஷ், மனோரமா, எம்.என். நம்பியார், அசோகன், மேஜர் சுந்தரராஜன், இப்படி பல நட்சத்திரங்கள் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் விவசாயத்திற்கு மிக மிக முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா கூட்டு விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த படம் சொல்லிச்சு. அதாவது விளைநிலம் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் ஒன்றாக சேர்ந்து அனைத்து நிலங்களில் விவசாயம் செய்து வரும் லாபத்தை சரிசமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் கூட்டு விவசாயம். இந்த கூட்டு விவசாயத்திற்கு யாருமே ஒத்துக்கிறது கிடையாது. ஏன்னாக்கா சில பேருக்கு கம்மியா இருக்கும் விளைநிலம், சில பேருக்கு அதிகமா இருக்கும். அப்போ பங்கு பிரிக்கும் போது எல்லாருக்கும் சமமா பிரிக்க மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் இதை எதிர்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க, கூட்டு விவசாயத்தை பத்தி. ஒரு பெரிய செல்வந்தர் மேஜர் சுந்தரராஜன், அவருடைய மகன் எம்ஜிஆர். அவர் விவசாயத்தை படிச்சுட்டு வந்திருப்பாரு. ஆனா விவசாயம் பண்ணணும், ஊர்ல எல்லா நிலங்களையும் விவசாயம் பண்ணி நிறைய விளைச்சலை கொடுத்து மக்களுக்கு பசி இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் இறங்கி செயல்படுவார். அப்ப அவங்க அப்பா கேட்பாரு, ஏன்னா உன்னை காலேஜ்ல படிக்க வச்சது இந்த வேலையை செய்யறதுக்கா அப்படின்னுவாரு. அதுக்கு அவர் சொல்லுவாரு, படிப்புங்க தன்னுடைய அறிவு வளர்த்துக்கிறதுக்குப்பா, விவசாயம் என்பது மற்றவரின் பசியை போக்குவதற்கு, அப்படிப்பட்ட வேலையை செய்ய தான் நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை அவர் செய்வார். விவசாயத்தை படிச்சுட்டு நிலத்தெல்லாம் அபிவிருத்தி பண்ற ஒரு ஆராய்ச்சி பண்ண வச்சு கொடுங்கன்னு கேட்டேன், வச்சு கொடுத்தேன். அதை விட்டுவிட்டு கண்டவனுங்க வயல்ல கூலிக்கார மாதிரி வேலை செய்து கம்பங்கஞ்சி குடிக்கிறதுக்கா இதெல்லாம் செய்வேன். ஏப்பா, கம்பங்கஞ்சி நல்லதுன்னு நீ தான் சொன்னீங்க. சொன்னேன், அதுக்காக இவங்க கிட்ட எல்லாம் வாங்கி குடிக்கணும்னு சொன்னேன். ஐயா, நாங்க குடுக்கலீங்க. ஆமா, நான் தான் கேட்கறேன் கொடுத்தேன். போதும் சுப்பையா, அவன் தான் தெரியாம கேட்டானா நீ இதெல்லாம் குடுக்கறது அவனுக்கு உன்ன சொல்லி குத்தம் இல்லையா? என் பையன் சரியில்லை. முத்தையா, நீ வீட்டுக்கு போ, நான் பேசிக்கிறேன். பாருங்க, என்ன அப்பா கோச்சிட்டு போறாரு, நீங்க இதெல்லாம் வேணா வீட்டுக்கு எடுத்து போ. வீட்டுக்கு போனா அது கிடைக்காது. அப்ப செய்யும் போது தான் இந்த கூட்டு விவசாயம்ங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வருவார். இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் எம்.என். நம்பியார்லாம். எம்.என். நம்பியாருடைய மனைவியோட தங்கச்சி கே.ஆர். விஜயா. அவங்க சென்னையில படிச்சுட்டு நல்ல படிப்பறிவாளி, அந்த நாகரிகத்துல வளர்ந்தவங்கன்றதுனால கிராமத்துல அவங்க அதே மாதிரி செயல்படுவாங்க. யாருமே படிக்காதவங்கன்றதுனால மற்றவங்க மதிக்க மாட்டாங்க. மாடர்னான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த கிராமத்துக்குள்ள சுற்றி வருவாங்க. இது எல்லாம் தவறு, ஒரு பெண்ணாகப்பட்டவள் இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை எம்ஜிஆர் அவருக்கு பாடம் நடத்துவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை சிறப்பா கொண்டு வருவாரு. நான் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுவேன், அது ஏன் இஷ்டம், நீ ஏன் என்ன தொட்ட? அம்மா, தெய்வத்துக்கு போட வேண்டிய மாலைய தெருவில் போட்டா 4 பேர் மிதிக்கத்தான் செய்வாங்க. படிச்சவங்க நம்ம, மற்றவங்க திருந்தறதுக்கு உதாரணமா இருக்கணுமே தவிர கெட்டு போறதுக்கு காரணமா இருக்கக்கூடாது. Shut up, you country brute. மன்னிச்சிடுங்க தம்பி, இந்த ஊருக்குள்ள நான் சம்பாதிச்ச நல்ல பேரு அத்தனையும் போயிடுச்சு தம்பி. 4 பேர் முகத்துல இது எப்படி தம்பி? 4 பேர் முகத்துல எப்படி போடு? வருத்தப்படாதீங்க, இது நம்ம குத்தம் இல்ல, நாகரிகம் பண்ற கோளாறு. கொண்டு கூட்டு விவசாயத்தை அனைவரும் செய்ய வேண்டும் என்பதை ஊர்ஜிதப்படுத்துவார். இப்படியாக இந்த விவசாயி என்ற தலைப்பில் எடுக்கப்பட்ட இந்த படம் விவசாயத்தை மையமாக வைத்து மக்களுக்கு சேவை செய்வது என்ன என்பதை உறுதி செய்து தீர்க்கமாக சொல்லப்பட்ட திரைப்படம் தான் இந்த விவசாயி. இந்த விவசாயிங்கிற இந்த படத்துல
நகைச்சுவை காட்சிகள், நாகேஷும் மனோரமாவும் பண்ண நகைச்சுவை காட்சிகள் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க பாம்பு படம் வரைகிற மாதிரி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வளைஞ்சு வளைஞ்சு டிராக்டர்ல உட்கார்ந்து ஓட்டனா அதே பழக்கம் தரையில இறங்கின உடனே அப்படியே ஓட சொல்லுது. சரி சரி, இப்ப ஏன் நிறுத்தின? பேட்டியா என்னங்க பாருங்க, உனக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்க. சரியில்லை சரியில்லைன்னா மாத்திக்கிறேன். உன்னை எப்படி பாக்கணுங்கிற? மரியாதையா பாக்கணும். மரியாதையா தாயாரத்தான் பாப்பாங்க. அப்ப நான் யாரு சொல்லணுமா? சொக்கி. கைய பிடிச்ச முதல்ல கை, அப்புறமா தான் காலு. சொக்கி நிலம் எதுக்காக காயுது? மழை இல்லாம. நான் எதுக்காக காயுறேன்? சோறு இல்லாம. நீ இல்லாம. பாரு, பக்கம் பக்கமா பேசுறதெல்லாம் காதல், பக்குவமா சொல்றதுதான் காதல். பொன்மொழியா? குதிருதா? நான் போகணும். நில்லு, நான் கேட்கணும். சொக்கி ஏன் பல முறை ஒருத்த ஒண்ணு கேட்கறான்னா அவன் என்ன கேட்கறான்னு அர்த்தம். அதே மாதிரி பாடல் காட்சிகள், பாடல்கள் அனைத்தும் மிக சிறப்பாக வந்திருக்கும். அதாவது கே.ஆர். விஜயா வந்து பட்டணத்துல படிச்சுட்டு வந்தாங்க, நான் நிறைய படிப்பு படிச்சவ, நாகரிகமா வாழ்ந்தவ அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கமான ஒரு பேண்டையும் சட்டையும் போட்டு கிராமத்துல நடக்கும்போது ஒரு விவசாயி என்ன பண்ணுவாரு, அந்த பொண்ணை போய் கையை பிடிச்சிட்டு இருப்பாரு. அப்ப எம்ஜிஆர் வந்து தடுத்து, நீ இந்த மாதிரியான ஆடைகள் அணியத்தால் தானே இந்த மாதிரி விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க, நீ ஏன் இப்படிலாம் வர அப்படின்னு சொல்லி, பின்ன எப்படி வர அப்படின்னு சொல்லிட்டு புடவை கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பத்தி ஒரு பாடல் ஒண்ணு பாடுவார். இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை, இங்கிலீஷ் படிச்சாலும் இந்த தமிழ்நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை அப்படின்னு ஒரு பாடலை பாடுவார். இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை, இங்கிலீஷ் படிச்சாலும் இன்ப தமிழ்நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி அப்படி மாத்துங்க, சொற்படியே நடந்துக்கிறே சொல்லுங்க. இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா மக்கள்லாம் வந்து நல்லதை மட்டும்தான் சிந்திக்கணும், நல்ல நல்ல விஷயங்களை மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்ற மாதிரி ஒரு விவசாயி பாடினா எப்படி இருக்கும்? அவர் விவசாயின்றவர் யாரு? நிலத்தை உழுவவர், விதை போடுறவர், அதை வச்சு விவசாயம் பண்றவங்க தான் விவசாயி. அந்த விவசாயியோட மனோநிலையில இந்த கருத்தை சொன்னா பாட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பாடலை பாடியிருப்பார். என்னன்னாக்கா, நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும் அப்படின்னு பாடல். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும், நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். இந்த பாடல் மிக சிறப்பான ஒரு பாடலாக அமைந்தது. அதுக்கப்புறம் விவசாயத்தை பத்தி ஒரு பாட்டு வரும். அது என்ன பாட்டுனாக்கா, விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி அப்படின்னு ஒரு பாடல். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. இப்படி இந்த படத்துல வர பாடல்களும் மிக சிறப்பாக அமைந்திருக்கும். எல்லா பாட்டுமே கேட்கக்கூடிய பாடல்களாகவும் ரசிக்கக்கூடிய பாடல்களாக அமைந்திருக்கும். காட்சி அமைப்புகளும் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்கும். தமிழ் சினிமா உலகிலே விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து முழுக்க முழுக்க விவசாயத்தை பத்தியே ஒரு படமாக எடுத்தார்கள் என்றால் அப்படிப்பட்ட முதல் படமாக இந்த விவசாயி என்ற படம் தான் கருதப்படுகிறது. அப்படி முழுக்க முழுக்க விவசாயத்துக்கு முக்கியத்துவமாக எடுக்கப்பட்ட இந்த விவசாயி என்ற இந்த திரைப்படம் 1967 வெளியாகி மிக பெரும் வெற்றியை கண்டு
வெற்றிப்பட பட்டியலில் தன்னை இணைத்துக் கொண்ட திரைப்படம்தான் விவசாயி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.